ஹலோ பீவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போறீங்க. இந்த திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே சில பிரச்சனைகளானது முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதில் முதல் இடத்துல இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனைங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை. இதனால எக்கச்சக்கமாக மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ரீதியாக பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கிடைக்காமலும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா, எனக்கு 7.5 சனியானது முடிஞ்சிருக்கா, முடியலையா, இன்னுமே பிரச்சனைகளானது தொடர்ந்து கொண்டே இருக்கே, இதெல்லாம் எப்போதுதான் தீரக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழப்பங்களும் பார்த்தீங்கன்னா பல மகர ராசி நேயர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கும் இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தாங்க நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நீங்க ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதோடு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/5/2025 புதன்கிழமையில இருந்து வரப்போகின்ற 20/5/2025 வியாழக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது கவனமாக செயல்பட வேண்டிய நேர காலமாகவே அமைஞ்சிருக்குங்க. எது செய்வதாக இருந்தாலுமே நிதானத்தோடு செய்ய வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும். நாம இது செய்கிறோம், அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செயல்படுத்திட்டு வர வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சூரியனுடைய சஞ்சாரமானது எதிர்மறையாக இருப்பதால அரசு வழி வேலைகளில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே மகர ராசி நேயர்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டுங்க. எந்தவித திட்டங்களாக இருந்தாலும் முழுமையாக படித்து பார்த்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் போடுவது உங்களுக்கும் நல்லதாக இருக்கக்கூடும், உங்களுடைய வேலைக்கும் நல்லதாக இருக்கக்கூடுங்க. இந்த நேர காலத்தில் எதையுமே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க. எது செய்வதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். தினந்தோறும் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே இப்போது அதில் ஒரு சில சிக்கல்கள் வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நிதானத்தோடு தான் இருக்க வேண்டுங்க. அதாவது மகர ராசி நேயர்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 அப்படின்னா நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தித்தது கிடையாது. ஆனால் அதே போல தான் இப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துலையுமே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். அதாவது நீங்கள் தினந்தோறுமே இயல்பாக செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் கூட இப்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடும் என்பதால் மகர ராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டுங்க. இது ஜஸ்ட் உதாரணம் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர்ச்சியாக தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களில் தவறுகள் இருந்தால் அதை நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அதில் இருந்து கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லை
தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அவங்க சொல்படி நீங்க நடந்து கொள்வதன் மூலமாக சில பல பிரச்சனைகள் ஏற்படுவதை மகர ராசி நேயர்கள் தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தன குடும்பஸ்தானத்தில் ராகு, சனி, அஷ்டமஸ்தானத்தில் கேது, ஞாயிற்றுக்கிழமை முதல் பார்த்தீங்கன்னா சத்ருஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்துட்டு வருவதால் செயல்களில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. அதே தாங்க எது செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டுங்க. நீங்கள் இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே அதில் இப்போது சின்ன சின்ன தவறுகள் நடக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்பட்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. எதிரிகளுடைய தொல்லையுடன் உடல் நிலையிலையும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பு என்பதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆல்ரெடியே மகர ராசி நேயர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது. இதில் எதிரிகளுடைய தொல்லையின் மூலமாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலில் கவனத்தை செலுத்தி தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்க. எனவே அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் சாப்பிடுவதை ரொம்பவே குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா தொல்லைகள் ஏற்பட்டு மனவேதனை அடைந்து அது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சில சிரமங்களை தரலாம் என்பதால் இது தொடர்பான விஷயங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதால பயமுறுத்தி வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா விலகக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியாக கூட சில பிரச்சனைகளானது உங்களை பயமுறுத்திட்டு இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்து இப்போது விலகக்கூடிய வகையில் சூழலுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அஷ்டம கேதுவால தொந்தரவுகளானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்க போகிறது. எனவே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க. உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடமானது ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஆல்ரெடியே உடல் ஆரோக்கிய ரீதியாக சில பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க என்பதால் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செயல்பட வேண்டியது மகர ராசி நேயர்களுக்கு மிகவும் அவசியங்க. உடல் நிலையில் எதிர்பாராத சங்கடமானது ஏற்படலாம். சுமூகமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இழுபறியாக முடியும் என்பதால் கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எது செய்வதாக இருந்தாலுமே யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டும். 1க்கு 2 முறை பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். இது நம்ம செய்கிறோம், இது செஞ்சால் அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் சில முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மன ரீதியாகவும் அமைதியாக இருங்க. எந்தவித பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கக்கூடும். அதை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஓவராக பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்காக நீங்களே பார்த்தீங்கன்னா காயப்படுத்திக்காதீங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா செய்துட்டு வாங்க. வெளியிடங்களில் அதிகமாக சாப்பிடாதீங்க. சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கவனங்கள் எடுத்துக்கோங்க. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ ஒரு சில விஷயங்களில் மகர ராசி நேயர்கள் இனி ரொம்பவே ஜாக்கிரதையாக செய்ய வேண்டுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக கூட பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வரலாம். எனவே தினந்தோறும் ஒரு சில தவறான செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த செயல்களை இப்போதே பார்த்தீங்கன்னா நிறுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் அதன் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு நீங்கள் எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பைரவருக்கு உகந்த அஷ்டமி தேதியில் வழிபாடுகள் செய்வது இன்னுமே சிறப்புங்க. அதோடு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய சன்னதியில் பார்த்தீங்கன்னா எள்ளு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னுமே அதீதமான நல்ல விஷயங்களானது உங்களுக்கு முழுமையாக
முழுமையாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தீபம் ஏற்றக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் உங்களுடைய கைகளாலேயே செய்துட்டு வருவது இன்னுமே அதீதமான புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.